இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி நீங்கள் தமிழை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா இது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் நிறைய பேர் இது மாதிரி இருக்கீங்க. எப்படின்னா இந்த கொலை குத்து வெட்டுன்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க, பார்க்குறவங்க, இந்த வேடிக்கை பார்க்குறவங்க, அது மாதிரி இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து இது மாதிரி சிலலாம் தோணும், உங்களுக்கும் தோணும்னு நினைக்கிறேன். கரும்பு ஜூஸ் குடிக்கும்போது கரும்பு மிஷினில் கையை போடலான்னு தோணும், ஹைட்டான இடத்துல போய் ஃபோனை தூக்கி போடலான்னு தோணும், இல்லை ட்ரெயினில் போகும்போது ஃபோனை வந்து கீழே இப்படி ஃப்ளிப் பண்ணி தூக்கி போடலான்னு சொல்லிட்டு தோணும். அப்புறம் வேறு நிறைய இருக்குது இது மாதிரி. ஆனால் இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. இந்த லாரி டயர் வந்து பைக் விட்டு நிறுத்திருக்கும்போது வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இதெல்லாம் ஏன் தோணுதுன்னா, இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் வந்து நான் சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கேன். இந்த லாஸ்ட்டாக 5 பாட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு ஒரு பேரில் விட்டாங்க. நான் 5 பாட்டும் நான் பார்த்துருக்கேன். அதில் என்ன கதைனா என்ன இருக்கும், முக்கால்வாசி கதை வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுற சாவ போகிறவங்களும் காப்பாற்றுற மாதிரி ஒரு கதை இருக்கும். ஆனால் இதில் என்ன கதைனா, அவங்க சாவ போகிறாங்கன்னு தெரியும், அந்த ஹீரோ வந்து எப்படி அவர் சாவை தடுக்கிறாரு, இல்லை தடுக்காமல் விட்டுறாரு, இல்லை அவங்க வந்து எப்படி சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை. எல்லா டேரக்டரும் வந்து எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. இந்த டேரக்டர் எப்படிலாம் படத்தில் வர கேரக்டர்ஸை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன். இப்போ ஃபைனல் டெஸ்டினேஷனோட பிளட்டினஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இத்தனை நாளில் வந்து பார்த்த படத்துலலாம் எப்படி ஃபீல் ஆனதில்லை. இந்த படம் வந்து எப்படின்னா, இந்த ஒரு பால் தெரியுமா, மேலேருந்து விழுவும், அது ஒன்றா இடிக்கும், அதுலேருந்து ஒரு பால் வந்து போய் வேறு ஒன்று பண்ணும், அது இடித்து வேற எங்கேருந்து ஒன்று வரும், இந்த படம் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். அது மாதிரி தான் இந்த படம் வந்துச்சு. ஏன்னா இதில் வந்து தெரியுது, இது நடக்குது, இங்கே நடக்குது, இது வெடிச்சு கரெக்டாக இதான் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. மற்ற பாட்டிலலாம் அப்படி ஃபீல் ஆகாது. திடீர்னு எங்கேருந்தோ என்ன ஒரு ஒன்றுனே தெரியாது, ஒருத்தர் நடந்து போய்ட்டுருப்பான், மேலேருந்து ஒரு கண்ணாடி விடும், அப்படியே ஸ்டப் பண்ணி சாண்ட்விச் மாதிரி நெசுங்கி செத்துருவான் மற்ற பாட்டில். ஆனால் இது வந்து மோஸ்ட்டாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே ஒரு சீன் தான் வருத்தப்பட்டோன்னா, நான் மட்டும் இல்லை, என்ன பண்ணேன், நீங்களும் பண்ணியிருக்கீங்க. என்னன்னா, ஒருத்தன் வந்து டேட்டூ ஆர்டிஸ்ட், அவன் வந்து டேட்டூ குத்திட்டுருப்பான். டேட்டூ மீன்ஸ் இந்த அதுவும் இதில் தானே வரும், ப்ரைஸஸாக அது ஏதோ ஒன்று, அந்த காது குத்துறது நாக்கு குத்துவாங்க. அவன் குத்திட்டுருப்பான். அங்கே வந்து அந்த ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காக அதை வந்து கழுவுவான். அந்த மூடி அவன் நல்லா மூடாமல் விட்டுருவான். அதனால் அது என்னென்னோ ஆகி ஃபயர் பற்றிக்கும். இவன் செயினில் வந்து இந்த காதுலேயோ எங்கேயோ வந்து மூக்கில் மாட்டிக்கும். மூக்கில் வந்து கொக்கி போட்டுருக்கும். அது அப்படியே ஃபேனில் சுற்றி சுற்றி அவன் செத்துட்டான்னு நினச்சேன். அடுத்த நாள் வந்து அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் வந்து பார்ப்பாங்க, பார்த்தா அவன் சாகலை. ஒரே மன வருத்தம் ஆகிடுச்சு. இந்த படத்தை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன், நிஜ வாழ்க்கையை பற்றி நான் பேசலை. அதாவது யாரும் என்ன தப்பாக நினைக்க வேணாம். இந்த படத்தை இத்தனை பாட்டு பார்த்தவங்களுக்கு வந்து அந்த வருத்தம் வந்து உங்களுக்கு புரியும். அதாவது மற்ற பாட்டு பார்த்தவங்களுக்கு வந்து புரியும். அதனால் என்னடா அவன் கொலகார பாகியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அந்த படத்தோட கதை தான். இப்போ நான் ஒரு இந்த ஒரு படம் பார்க்குறேன், வாரிசே பார்க்குறது வைங்க. அந்த படத்தில் வந்து ஃபேமிலியை காப்பாற்றுறாரு. அந்த ஃபேமிலியை காப்பாற்றுறது கதை சொன்னால், அந்த ஃபேமிலி எப்படி காப்பாற்றுறது தான் நான் கதை சொல்ல முடியும். அவர் எப்படி அந்த ஃபேமிலியை கொடுத்து கொலை பத்திரதான் சொல்ல முடியும். இந்த படத்தில் கதை தான், கொள்றது தான் அந்த கதை, அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் வேறு எதுவும் நினைக்காதீங்க. இந்த படத்தை வந்து உங்களுக்கு இந்த வயலன்ஸு அதெல்லாம் பிடிக்கலாம், இந்த படத்துக்கு நீங்கள் போகாதீங்க. நீங்கள் ஏன் போகிறீங்க, நான் சொல்கிறேன், போகாதீங்க. சின்ன பசங்க போகாதீங்க. ஏன்னா உங்கள் மைண்டே வந்து மாறிடும். யாரா எப்படி சாவறானுங்க, நம்மளும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோணக்கூடாது. இதெல்லாம் வந்து வயலன்ஸு, பிடிச்சி கேஸில் போட்டுருவாங்க. அதனால் தப்பு இதெல்லாம் பண்ணாதீங்க. அதான் இப்போ படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு பேத்தி, அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு லாஸ்ட் ஒரு மாதமோ 2 வாரமோ வந்து ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, ஒரு ஹையஸ்ட்டு டவரில் வந்து எல்லாம் உடந்து விழுந்து எல்லாம் சாகிற மாதிரி. அதை வந்து விசாரிக்கும் போகும்போது என் பாட்டிகிட்ட பேசாத, பாட்டி ஒரு பைக்கோ, அவங்க பேசினா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லி பயமுறுத்துறாங்க. இருந்தாலும் பாட்டிகிட்ட பேசுகிறாங்க. அந்த பாட்டி வந்து ஒரு புக்கு கொடுத்து அந்த புக்கில் தான் நீ எப்படிலாம் சாவ போகிற, நம்ம ஃபேமிலி எப்படிலாம் சாவ போகுதுன்னு சொல்லிட்டு இருக்குது, நீ இதை வந்து நம்ம ஃபேமிலியை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். நீ நம்ப மாட்டல அப்படின்னு சொன்னோடனே, நானும் நம்ப மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ இந்த புக்கை வாங்கிட்டு போ, அந்த பாட்டி வெளியே வந்தால் செத்துருவோன்னு சொல்லி அந்த பாட்டிக்கும் தெரியும். பரவாயில்ல, ஃபேமிலிக்காக நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வெளியே வருவாங்க. வெளியே வந்தோடனே சரி அந்த புக்கை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஒரு 2 ஸ்டெப் பேக் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுவாங்க.
என்ன அந்த பாட்டி இதெல்லாம் சொல்லுது, பைத்தியம் ஆயிடுச்சு போல நிஜமாவே மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை நீ நோந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி அப்படியே சிரிப்பாங்க. பாட்டி தான் இவங்களை கொல்ல போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை டெரராக பார்த்துருந்தா அந்த பாட்டி செத்துட்டாங்க. பின்னாடி எங்கேருந்தோ ஒரு கம்பி வந்து இந்த நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட்லாம் காட்டும். அந்த இது சுற்றிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அது எத்தனை வருஷத்துல அன்றைக்கின்னு உடஞ்சி விழுந்து அது கீழேருந்து அந்த எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும் அதில் வெடிச்சு அந்த கம்பி பறந்து வந்து கொளுத்தாம்பட்டிலே புடனிலே ஒரு குத்தி அந்த பாட்டி செத்து போயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோயின் நம்புவாங்க. சரி இதெல்லாம் உண்மை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அந்த ஃபுல்லாக படித்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் நம்ப மாட்டான். சாவடுனே எல்லாம் வந்து அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி அதுக்கப்புறம் ஒருத்தராக சாகும்போது தான் அப்புறம் சரி என்ன காப்பாற்று சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து அப்புறம் இவங்களே யாரை காப்பாற்றுவாங்க இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து லாஸ்ட்டில் அவங்க ட்ரெயின் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த படம் வந்து மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து இப்படி தான் சாவாங்கன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. போன ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் 5 பார்ட் மாதிரி இல்லை, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் 1 and 2 பாருங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்ன திட்டு அந்த படம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு சொல்கிறேன். அதாவது சரி இவ்வளோ தான் என் ரிவ்யூ. இன்னும் கதையை நன்றி சொன்னால் ரொம்ப விளையாட்டுக்கே பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். பை.